படத்தோட தொடக்கத்தில் மணிகண்டன் வீட்டை சுத்தம் செய்கிறப்ப ஒரு பேம்பு பாத்திரம் மாதிரி அவன் கைக்கு கிடைக்குது. அதை அவன் தூக்கி போட்டுடுறான். படத்தோட முடிவுலையுமே அதே மாதிரி ஒரு பேம்பு பாத்திரம் போல் ஒன்று அவன் கைக்கு கிடைக்குது. அதில் லைட்டாக சோறு ஒட்டிட்டு இருக்கும். அதாவது பியூஸ் வீட்டை விட்டு டெய்லியும் வெளியே போகிறப்போ அந்த பேம்பு பாக்ஸ் மூலமாக அந்த நாய்களை யூஸ் பண்ணி குரியச்சனுக்கு சாப்பாடு அனுப்பி வைக்கிறாங்க மிலாத்து சேட்டத்தி. இந்த சீனில் பியூஸ் வெளியே செல்கிறப்போ மிலாத்து சேட்டத்தி சோறு சமைக்க அரிசியை முரத்தில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சோறு வேக வைக்கிற சீனை இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இதை டீட்டெயில் பண்ணிகிட்டு இருக்குது. மலேசியாவில் ஒரு நாள் நைட்டு குரியச்சன், போத்தன், யோஷியா 3 பேரும் வீட்டுக்கு வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது உள்ள சோய் சாப்பாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் அதை அந்த பேம்பு பாக்ஸில் தான் அந்த சாப்பாடை போடுவாங்க. அங்கே இருக்க நாய்ங்களே தான் அதை எடுத்துகிட்டு வெளியே இவங்க 3 பேர்த்துக்கு கொடுக்கும். ஸோ இந்த டீட்டெயிலிங் இந்த சீனில் இருந்தே காட்டப்பட்டிருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டீட்டெயிலிங் மலேசியா காலத்திலருந்தே மிலாத்து சேட்டத்தையே தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த சீனில் தெரிஞ்சுக்கிறோம். மலேசியாவிலேருந்து நாய்க்குட்டிங்களை கொண்டு வீட்டில் வளர்த்தப்போ அந்த நாய்ங்க தன்னை பாதுகாக்கும் அப்படின்னு தான் குரியச்சன் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலேயே அந்த நாய்களோட மாஸ்டர் மிலாத்தி சேட்டத்தி தான். ஒரு சீனில் மிலாத்தி சேட்டத்தி அவங்களோட பையன் டவுனில் வீடு வாங்கியிருக்கேன், எங்களோட கூட நீங்கள் இருக்க வேணாம், ஆனால் தனியாக கூட இருங்க, ஆனால் இங்கேருந்து வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் மிலாத்தி சேட்டத்தி அவங்களோட பையனோட போகாமல் அந்த காட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு காட்டுக்குள்ளேயே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. குரியச்சன் நினைவுகள் இது எல்லாமே அர்த்தம் கிடையாது. அதாவது குரியச்சனை பழிவாங்கி முடிக்கிறதுக்காக தான் அந்த காட்டுக்குள்ளேயே நான் இருக்கணும் அப்படின்னு மிலாத்தி சேட்டத்தி நினைக்கிறாங்க. அதாவது அதுக்கு தான் அந்த இடம் ரொம்ப பாதுகாப்பானது. எப்படின்னா அங்கேருந்து தான் நாய்ங்க வெளியே டெய்லியும் அவனுக்கு குகைக்கு உணவு அனுப்ப முடியும். பல நாய்ங்களை ப்ரீட் பண்ணி அவங்களால கட்டுப்படுத்தி வளர்க்க முடியும். தூரத்தில் இருக்கிற குகைக்கு பைனாகுலர் மூலம் டெய்லியும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கவும், அதாவது தன்னை ஏமாற்றி என்னோடய ஹஸ்பண்ட் யோசியை கொண்டுட்டு என்னை ஏமாற்றி இங்கே ஒரு கொண்டு இந்த வீட்டுக்குள்ளேயே இத்தனை வருஷமாக தங்க வச்சு அவன் இப்படி பண்ணியிருக்கான், அதனால தான் அப்படி ஒரு ரிவெஞ்ச் நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் எத்தனை வருஷமாக மிலாத்தி சேட்டத்தி அந்த காட்டுக்குள்ளேயே வாழ்கிறாங்க. ஒரு சீனில் பியூஸ் கொடுக்கும் பாலை மிலாத்தி சேட்டத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க எறும்புங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. படத்தோட ஆரம்பத்தில் மிலாத்தி சேட்டத்தி கல்கண்டு வாங்கிறத பற்றி பியூஸ் கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த கல்கண்டு இருக்கிறதுனால எறும்புகள்லாம் வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எறும்புகளெல்லாம் வீட்டுக்கு வந்தால் இவன் டெய்லியும் கொடுக்குற அந்த பாலையோ உணவையோ அந்த எறும்புங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டு அதுங்க சாவுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவங்க சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. படத்தில் ஒரு கார் ஆக்சிடெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் நரேனோட நெத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காயம் இருக்கும். அந்த காயம் பார்த்திங்கன்னா படம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து ஒரு தழும்பு மாதிரி காட்டப்படும். அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. மணிகண்டன் அப்படிங்கிற பியூஸ்க்கு இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்ற சந்தேகம் கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கலாம். மணிகண்டன் இனி வெளி உலகத்தை காண வேண்டும் அப்படின்னா மிலாத்தி சேட்டத்தி நினைத்தால்தான் முடிக்க முடியும். மிலாத்தி சேட்டத்தியை கொன்று அங்கேருந்து தப்பிக்க நாய்ங்க மணிகண்டனை அனுமதிக்காது. பரஸ்பர நம்பிக்கையோட ஒன்றாக 2 பேரும் முன்னேறுவது தான் அவர்கள் முன்னிருக்கும் ஒரே வழி. ஒருவேளை மலேசியாவில் தன் கணவரை ஏமாற்றி குரியச்சன் தன்னை இங்கே கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிற உண்மையை மிலாத்தி சேட்டத்தி மணிகண்டன் கிட்ட சொன்னாங்கன்னா மிலாத்தி சேட்டத்தி பக்கம்தான் சரி இருக்குது அப்படின்னு தன்னை ஏமாற்றிய 2 பேரும் குரியச்சனும் போத்தனும் அப்படின்னு மிலாத்தி சேட்டத்தி புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் போத்தனை நாய்ங்களை விட்டு மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டுடுறாங்க. குரியச்சனை ஒரு குகையில் அவனுக்கு ஒரு உயிர் தண்டனை மாதிரி அங்கேயே இருக்க மாதிரி நாய்களை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இன்னொரு சீன் ஒன்று இருக்கும். அதில் மலேசியாவிலேருந்து குரியச்சன் உங்களை ஏமாற்றி பொய் சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு போத்தன் சொல்லுவான். ஆனால் அந்த உண்மையை நான் இப்போ தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் போத்தன் சொல்லுவான். அந்த நேரத்தில் மிலாத்து சட்டத்தை நினச்சிருந்தாங்கன்னா அங்கேயே அவங்களோட நாய்களை வச்சு போத்தனை கொன்று இருக்க முடியும். ஆனால் போத்தன் சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு உறுதி இல்லாததுனால தான் அதை அவங்க செய்யலை. அதனால் அவனை சும்மா விட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குரியச்சன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது உண்மை அப்படின்னு மிலாத்து சட்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா போத்தன் போலீஸில் பிடிபட்டுறான்.
அதனால் அவனை கொல்ல முடியலை. அதனால் அவன் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டு குரியச்சனை பார்க்க வர்றதுக்கு அந்த மலைக்கு வர்றப்போ அந்த நாய்ங்க வந்து அவனை கொன்னுடுதுங்க. ஆனால் ஏன் குரியச்சனை கொல்லாமலேயே அவனை வந்து ஒரு குகைக்குள்ளே உயிரோடு அடைச்சி அவனை வந்துட்டு ஒரு உயிர் தண்டனை மாதிரி கொடுக்கறதுக்கு மிலாத்தி சேட்டத்தி முடிவு செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு சீனில் மிலாத்தி சேட்டத்தி சொல்லுவாங்க, நான் வந்துட்டு இங்கே ஒரு உயிர் தண்டனை மாதிரி அனுபவித்து முடிச்சிட்டேன். அதுக்கு பதிலடியாகத்தான் குரியச்சனுக்கும் அதே உயிர் தண்டனை மாதிரி அந்த குகையில் நான் அவனை குகையை விட்டு வெளியே வர விடாமலேயே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி மிலாத்தி சேட்டத்தி சொல்கிறாங்க. பாப்பச்சன் ஒரு சீனில் சொல்கிறாரு, குரியச்சன் அந்த குகையில் இத்தனை நாளாக வாழ சான்ஸே கிடையாது. ஏன்னா எப்பயுமே குரியச்சன் பார்த்திங்கன்னா லக்ஸுரி லைஃப் மட்டும்தான் வாழ ஆசைப்படுவார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடத்தை பறிப்பது தான் ஒரு உயிர் தண்டனைக்கு சமமான ஒரு பெரிய தண்டனையாக இருக்கும் அப்படின்னு மிலாத்தி சேட்டத்தி நினச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.